ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த பெகரேஞ்சர் ஹெட்செட் வந்து ஒயர் கட் ஆகிடுச்சு, ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தான். இந்த எண்ணெலாம் நல்லா தான் இருக்குது. இந்த எண்ணு மட்டும் இது உள்ளேருந்து வந்துச்சு. நம்ம இதை கழட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பிடிச்சி இப்படி இழுத்தாலே வந்துடும். எந்த எண்ணில்னா இது அப்போனா இந்த இடத்துல 3 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இந்த 3 ஸ்க்ரூவை கழட்டணும்னா நம்ம இதை கழட்டிடலாம். அப்புறம் கழட்டி பார்க்கலாம். இந்த ஒயர் தான் கட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஒயரை டீசால்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி அதை கூட ஜாயின் பண்ணிவிடுவோம். சால்டரிங் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய சைஸை நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் பெருசாக விட்டு உள்ளே நாட் வேறு போடணும். நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் வருது. அவ்வளோதான். இப்போது இது உள்ளே நம்ம கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணி சால்டரிங் பண்ணுற வேண்டியதான். இது காமனு. இது அங்கே ரைட்டுக்கு போகிற ஒயரு, இது லெஃப்ட்டு. ஓகே, இப்போ இதை ஸ்லீவ் பண்ணணும். இது ஸ்லீவ் பண்ணிக்கலாம். நைஃப் இருந்தால் பெட்டராக இருக்கும். நான் இதில் கட் பண்ண முடியுமான்னு தெரியல. இதை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே அப்படிதோ இந்த மாதிரி மெலீஸாக இருக்கும். இப்போ நம்ம இது டைரெக்டாக சால்டரிங் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு நல்லா பார்த்தா இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், டைரெக்டாக சால்டரிங் பண்ண முடியாது. இது மேலே ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும். அதை அந்த பிளாஸ்டிக் கோட்டிங் எடுத்து அதான் நம்ம சால்டரிங்கே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிடலாம். இதை டீசால்டர் பண்ண வேணாம், கட் பண்ணிடலாம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணோம். அப்போ தான் எந்தெந்த ஒயரு நம்மளுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். பண்ணிடலாம், இருந்தாலும் ஒரு மெமரிக்காக கொஞ்சம் விட்டு கட் பண்ணோம்னா அது எதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இது கூட இது உள்ளே போட்டால் நல்லாயிருக்குமே. இங்கே போடணும் இதை. அப்போ இந்த நாட் எடுக்கணும். அதை ஃபுல்லாக பின்னாடி தள்ளிட்டு திருப்பி அதே மாதிரி மெஷர் பண்ணி நாட் போட்டுருவோம். அதான் ஃபஸ்ட்டு நம்ம சால்டரிங் பண்ணணும். சால்டரிங் பண்ணோம்னா இதுக்கு இதை நம்ம மெல்ட் பண்ணால் தான் அந்த பிளாஸ்டிக் போகும். அதுக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு லைட் எடுத்துகிட்டு வரேன். ஸ்டிக் போட்டாச்சு. இப்போது இதை நம்ம லைட்டாக மெல்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி மெல்ட் பண்ணோம்னா இது சால்டரிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேலே பிளாஸ்டிக் அந்த இது இருக்காது. இதை கரெக்டாக கொஞ்சமாக வச்சுக்கணும். இது ஏன்னா ஒரே ஸ்லீவில் வரதுனால இது ஷார்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த மேலே பிளாஸ்டிக் லேயர் கொடுத்துருப்பாங்க. இப்போது சால்டரிங் ஸ்டிக் ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சால்டரிங் பண்ணலாம். இது சால்டரிங் ஸ்டிக் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எடுத்து சேர்த்து தான் சால்டரிங் பண்ணணும். ஓகே, சால்டர் ஆகிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்லீவ் போட்டு
இது கவர் பண்ணணும், இல்லைனா இதில் போய் டச் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் ஆகிடும். அதனால் அது ஸ்லீவ் போட்டு நம்ம கவர் பண்ணிடணும். அதை நம்ம ஸ்லீவ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம், ஏன்னா கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபுல் சவுண்ட் வைக்கணும். கனெக்ட் ஆகல, கவரை கழட்டிடும். ரெண்டுமே கேட்குது. நான் எல்லாம் மாட்டிட்டு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். இப்போ இதுக்கு ஸ்லீவ் பண்ணால் அது ஒரு வேலை மட்டும் தான் பெண்டிங் நிற்கிது. ஸ்லீவ் இல்லை, அதனால் டேப் அடிச்சிடுவோம் மேலே. ஆனால் ஸ்லீவ் போடுறது தான் பெட்டர், ஏன்னா டேப் அடிச்சுன்னா நாலடிவில் இந்த இது உள்ளே இருக்கிற அந்த க்ளூ வந்து வெளியில் வந்துடும். ஸ்லீவ் போடுறது தான் பெட்டரு. ஸ்லீவ் இல்லை, அதனால் டேப் அடிச்சிடுவோம். அவ்வளோ திருப்பி இதை நம்ம வந்து பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நாட்டு உள்ளே போகணும், இல்லை பார்த்துக்கோங்க. அவ்வளோ, இந்த நாட்டு உள்ளே போகணும். இது எப்படி இருந்தது எனக்கு ஞாபகம் இல்லையே. இப்படி தான் கரெக்ட். ஐயோ, நானே மறந்துட்டேன். இது உள்ள நாட் போட்டு இருந்தது. இருங்க, நாட்டை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிப்போம். ஓகே, இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ அது மாதிரி போட்டால் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரூ எடுப்போம். என்னவோ சரியாக ஃபிக்ஸ் ஆகாத மாதிரியே இருக்குது. இது கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கேப்லாம் தெரியக்கூடாது. இருங்க, ஒரு வாட்டி கழட்டிடுவோம். திருப்பி கழட்டி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா பெகரேஞ்சரில் வந்து கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நாட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமா. ஒரு வேளையை நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி கேட்டு பார்த்துருவோம். இருங்க, அப்படியே எடுத்து மாட்டுறேன். நல்லா கேட்குது, ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ரைட் நல்லா கேட்குது. அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்பான்ச்சை மாட்டிடுவோம். இந்த ஸ்பான்ச் ஒன்றும் இல்லை, ஒரு பக்கமாக இதை இந்த மாதிரி விட்டுட்டு இல்லை, இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு மாட்டணும். அப்போ தான் கீழே நம்ம ஈஸியாக மாட்ட முடியும். இப்போ அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ஒயர் வந்து இதுலேருந்து தான் இப்படி வருது. அதனால் ஒரு பக்கம் கழட்டி இருந்தாலே போதும். இதனால் இது க்ளீன் பண்ண வந்ததாக ரெண்டுத்தையும் கழட்டினேன். ஓகே, என்னென்னலாம் உங்களுக்காக நான் வீடியோ போட முடியுமோ போட்டுட்ருப்பேன். நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.